ॐ शुक्लाम्भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு புது கிளாஸ் நமஸ்காரம். ஆரம்பிக்கிறோம். லலிதாம்பாள் சோபனம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு தமிழ் பாட்டு. இது ரொம்ப ஃபேமஸ். நவராத்திரியில எல்லாருமே தினமும் சொல்ற ஒரு பாட்டு இது. அந்த காலத்துல பார்த்தேன்னா எல்லா பிராமணாலும் முக்கியமா ஆம், பாலக்காடு சைட்ல அவாள்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் அங்க. தினமும் அவாள்லாம் இந்த நவராத்திரியில 9 நாளும் இந்த ஸ்லோகம் சொல்லுவா. சோ அந்த ஆதி பராசக்தி, ஆதி அந்தம் இல்லாதவள், அவளுடைய லீலைகள், அவளுடைய அவதார மகிமைகள், அவளுடைய அழகு, அது எல்லாம் கூறும் அந்த தேவி பாகவத்தோட கடைசி தேவி பாகவதத்தோட கடைசி பாகம் தான் லலிதா உபாக்கியானம், லலிதோபாக்கியானம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்லோகத்தினுடைய அப்படியே ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆர் வெர்ஷன்ங்கிறது தான் லலிதாம்பாள் சோபனம். ஸோ லலிதோபாக்கியானம் நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தேன் இல்லையா? ஸோ அது சான்ஸ்கிரிட்ல இருக்கும். இது அப்படியே தமிழ். தமிழ்னாலும் இது என்ன ரொம்ப அப்படியே காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ். இப்ப அபிராமி அந்தாதியில எல்லாம் நிறைய வார்த்தைக்கு நம்மளுக்கு அர்த்தமே தெரியாது. இது அந்த மாதிரி இல்ல. 90% ஆஃப் த வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தை. நம்ம படிச்சுட்டே இருக்கும்போதே அந்த கதையை அப்படியே நம்ம ஒரு பாட்டு வடிவத்துல சொல்ற மாதிரி இருக்கும் இந்த லலிதாம்பாள் சோபனம். இதை எழுதினது சுப்புலக்ஷ்மி அம்மையார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. சோ இது ரொம்ப ரொம்ப புனிதமாக கருதப்படுகிறது. இந்த லலிதாம்பாள் சோபனம்ங்கிறது அப்பேற்பட்ட மங்களத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பாட்டாக இது இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நவராத்திரியில 9 நாள்களிலும் தவறாமல் பாராயணம் செஞ்சோம்னா சகல சௌபாகியங்களும் சித்திக்கும் அப்படின்னு ஐதீகம். இது நவராத்திரின்னு கூட இல்ல, வெள்ளி செவ்வாய்ல கூட இத நம்ம நித்திய இதுவாவே நம்ம சொல்லலாம். வாரமே வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பாட்டை நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப இந்த பாட்டை நம்ம படிச்சோம்னா அந்த தேவி பாகவதத்தையே படித்த பலனை அடையலாம் அப்படின்னு பெரிவாள்லாம் சொல்லுவா. சோ இந்த லலிதாம்பாள் சோபனம்ல அப்படி என்னென்ன கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அதாவது முதல்ல அகஸ்திய மகரிஷி காஞ்சி காமாட்சிய நோக்கி தபஸ் இருந்தது, அத பத்தி சொல்லுவா. அப்போ ஹயக்ரீவர் அங்க வரார். விஷ்ணுவுடைய அவதாரமான ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு தேவி மகாத்மியத்தை பத்தி கூறுறது. அதுக்கப்புறம் தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தத்தை கடைஞ்சு எடுக்கிறது, அந்த கதை வரும். அப்போ மோகினி அவதாரம் அது வரும். அதுக்கப்புறம் ஆஹ் ஐயப்பனுடைய பிறப்பு ஜனனம் அத பத்தி வரும். அதுக்கப்புறம் ஆஹ் மன்மதன சிவபெருமான் எரிச்ச உடனே அந்த வஸ்பத்திலேந்து உற்பத்தியான பண்டாசுரன், அவனை பத்தியும் அவனுடைய அரசாட்சி பத்தியும் வரும். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் அம்பாள தியானம் பண்ணி ஹோமம் பண்ணி அந்த சிதக்னி குண்டத்திலேந்து லலிதாம்பிகை அவதாரம் அத பத்தி சொல்ல போறோம். அதுக்கப்புறம் லலிதாம்பிகையுடைய கல்யாணத்தை பத்தியும் படிக்க போறோம். அதுக்கப்புறம் பண்டாசுர வதத்தையும் படிக்க போறோம் டீட்டெயில்டா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஸ்ரீபுர வர்ணனை அதுவும் இங்கே நம்ம படிக்க போறோம். சோ இத்தனையும் இந்த லலிதாம்பாள் சோபனத்துல கவர் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தமிழ்ல நம்ம படிக்கும் போதே நம்ம கூடவே அத அந்த அனுபவிச்சுண்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நன்னா இருக்கும். சோ கடைசியில ஃபியூ ஸ்லோகம்ஸ் ஆஸ் யூஷுவல் பலஸ்ருதி, அதாவது ஸ்ரீவித்யா ஜபத்தினுடைய மகிமையை பத்தி
சொல்றது. அதுக்கப்புறம் வந்து அம்பாளை எப்படி பூஜிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா, ரொம்ப எல்லாருக்கும் புரியும்படியா, ரொம்ப தெளிவா, சுருக்கமா இந்த லலிதாம்பாள் சோபனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இந்த லலிதாம்பாள் சோபனம் படிக்கும் பொழுது, அத முடிச்ச உடனே பார்த்தோம்னா, இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. தேவி பாடம் அப்படின்னு சொல்லுவா. சோ அதுவும் வந்து தமிழ் ஸ்லோகம். யூசுவலா லலிதாம்பாள் சோபனம் படிச்சுட்டு தேவி பாடத்தையும் சேர்த்து படிப்பா எல்லாரும் நவராத்திரியில. சோ நம்பளும் அதே மாரி இந்த சோபனம் முடிச்சுட்டு தேவி பாடத்தையும் கத்துப்போம். சோ அந்த தேவி பாடத்துல என்ன அப்படி சொல்றா அப்படின்னா, நம்ம தேவி மகாத்மியத்துல பார்க்கக்கூடிய அந்த 3 வதங்கள். மதுகைடபருடைய வரலாறு, மதுகைடபனுடைய வதம், அதே மாரி மகிஷாசுரனுடைய வதம், சும்ப நிசும்பனுடைய வதம். இது 3த்தையும் அந்த சம்ஹாரத்த பத்தி எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த தேவிய வந்து பூஜை செய்றவா அடையக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது தேவி பாடமா வரும். சோ இந்த 2 ஸ்லோகத்தையும் நம்போ இப்போ கம்மிங் டேஸ்ல நம்போ படிக்க போறோம். சோ இந்த லலிதாம்பாள் சோபனம் இப்ப ஆரம்பிக்க போறோம். ரொம்ப சிம்பிள் மெட்டு தான். நம்ம அந்த கும்மி பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா? அந்த மெட்டுல பாடினாதான் இது ரொம்ப நன்னா இருக்கும். கரெக்ட்டா சந்தத்திலயும் உட்கார்ற மாரி இருக்கும். பென்சில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில இடத்துல எங்க பிரிக்கணும், எங்க நீட்டி சொல்லணும், எங்க சேர்த்து சொல்லணுங்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்கோ. அப்படி சொன்னா கரெக்ட்டா அந்த ராகத்துல உட்காரும். அதுக்காக சொல்றேன். சோ முதல் ஸ்லோகம் எப்பவுமே நம்ம வந்து காப்பு அந்த மாதிரி தான் படிப்போம் இல்லையா? கணபதி காப்பு. அதாவது முதல்ல பிள்ளையார வணங்கி, எல்லா தெய்வங்களையும் வணங்கி, இந்த லலிதாம்பாள் சோபனத்த நான் நல்லபடியா படிச்சு முடிக்கணும். எல்லா சுப காரியங்களா நடக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு நம்ப எல்லா தெய்வங்களும் என்னை காக்கட்டும் அப்படின்னு சொல்ற மாரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வரும். சோ என்ன சொல்றா அப்படின்னா, மங்களகரமான இந்த லலிதாம்பாள் சோபனத்தை நம்ம எல்லாரும் பாடுறோம். அதனால எல்லா சுப காரியங்களா நடக்கட்டும். கணபதி, சுப்பிரமணியர், சரஸ்வதி எல்லாரும் நம்மை முன்னாடி வந்து காக்க வேண்டும். 33 தேவர்களும், இந்திரன், மும்மூர்த்திகள், வேத பிராமணர்கள் எல்லாரும் வந்து நம்மை காக்க வேண்டும். சிவபெருமானும் நம்மை காக்க வேண்டும். அண்ட் 43 முக்கோணங்களை கொண்ட அந்த உருவத்திற்கு தலைமை தாங்கும் அந்த தேவியும் நம்மை காக்க வேண்டும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல மங்களம் அப்படின்னு முதல்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்த உடனே மங்களம் மங்களகரமா தான் ஆரம்பிக்கிறோம். சோ யார் சொல்றேன்? பார்த்திக் அவரேல படிச்சுலாம். மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம். மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம். ஏன் முடிகிறேன்? இப்பதானே 2 லைன் ஆயிருக்கு. மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம். மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே. ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே. மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே. மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே. பியூட்டிஃபுல்.
முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும். சோ இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும் இந்த செகண்ட் லைன். முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்திரனும். முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த இந்திரனும். தேவர்களும் போட்டேல்னா போயிடும். தேவர்களும் இந்திரனும். முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்திரனும். தேவர்களும் இந்திரனும். தேவர்களும் இந்திரனும். மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும். மும்மூர்த்திகளும் வேத திகளும் பிராமணர். அப்படி சேர்த்து சொன்னாதான் வரும் நம்மளுக்கு. மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும். மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும். 40 முக்கோண நாயகியாளம் மன்னாதர் காமேசரும் காப்பாமே. 40 முக்கோண நாயகியாலம் மன்னாதர் காமேஸ்வரும் காப்பாமே. 30 முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும். 40 முக்கோண நாயகியாளம் மன்னாதர் காமேசரும் காப்பாமே. 30 முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும். 40 முக்கோண நாயகியாளம் மன்னாதர் காமேஸ்வரும் காப்பாமே. சூப்பர். ஓகேவா? வாணி இது ஃபுல்லா சொல்லுங்க. சொல்றேன் மேம். மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்களுக்கு முன் வந்து காப்பாமே. 30 முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும். 40 முக்கோண நாயகியாளம் மன்னாரதர் காமேஸ்வரும் காப்பாமே. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். ஓகேவா? சோ இது முதல் ஸ்லோகம் மங்களம் ஸ்லோகம். எல்லாம் மங்களம் உண்டாகட்டும் சொல்லி எல்லா தெய்வங்களையும் வணங்கி அவ நம்மளை காக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அகஸ்தியருடைய அந்த கதை ஆரம்பிக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு சமயம் முனிவர் அகஸ்தியர் முனி சிரேஷ்டர் அப்படின்னு. சோ அவர் எல்லா தீர்த்த யாத்திரைகளையும் காடு மலை புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லா இடமும் சுத்திண்டு வந்தாராம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஜனங்கள் எல்லாம் இந்த லோகத்து வாழ்க்கையிலேயே ஆசை கொண்டவாளா இருக்காளாம். சுயநலவாதிகளா இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தமா எடுத்தான். அப்படியே அந்த வருத்தத்தோட அவர் புண்ணிய கஷேத்திரமான காஞ்சி மாநகரை சேர்ந்தார். அங்க ஏகாம்பரநாதரை வேண்டிண்ட காமாட்சி தேவிய பூஜை பண்ணிட்டு இந்த லோகத்து மனுஷா எல்லாரும் நன்னா இருக்கணும் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு இது பண்ணி வேண்டிண்டு அவர் தவம் புரிய ஆரம்பிச்சாராம். ரொம்ப நாள் தபஸ் பண்ணினாராம். அப்போ மகாவிஷ்ணு ஆனவர் அங்கு தோன்றினார். எப்படி இருந்தார்? சங்கு சக்கரம் ஜபமாலை புஸ்தகம் எல்லாத்தையும் தரித்து ஹயக்ரீவ வடிவமாக அங்க அவர் முன்னாடி தோன்றினார் அப்படின்னு சொல்றது அடுத்த ஸ்லோகம். சித்ரவங்கோ. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும். ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும். ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும்.
ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய். தங்கவர்ணிலோபாமுத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். தங்கவர்ணிலோபாமுத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய். தங்கவர்ணிலோபாமுத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய். தங்கவர்ணிலோபாமுத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் என்னமோ பண்ணிட்டேனே. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும். ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய். தங்கவர்ணிலோபாமுத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். ஓகே, சோ சோபனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே என்னன்னா நம்ம ததாஸ்து சொல்லுவா இல்லையா, சோ அஸ்து அப்படின்னு. சோ சோபனம் சோபனம்னா நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், அந்த மாதிரி சொல்ற மாதிரி அர்த்தம். சோ நினைச்சு பாருங்க, இந்த ஸ்லோகம் எவ்ரி ஒரு நவ் அண்ட் தென் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிண்டே அந்த அம்பாள் நாம சொன்னோம்னா எப்பேற்பட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கும்னு பாருங்க. சோ இங்க லோபாமுத்ரா அப்படிங்கிறது யாருன்னா அகஸ்தியருடைய ஒய்ஃப், அதான் லோபாமுத்திரை மணவாளன் அப்படிங்கிற. சோ அகஸ்தியரை சொல்றா. சோ இங்க வந்து அவர் அகஸ்தியர் தபஸ் பண்றார் காஞ்சி நகரத்துல, முன்னாடி ஹயக்ரீவர் வந்து நிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். அகஸ்தியர் உடனே என்ன பண்றார், அவ்வளவு சந்தோஷம், தவத்துக்கு பலனா ஹயக்ரீவர் முன்னாடி தோன்றுறார். அவரை பார்த்த உடனே பக்தியோட 16 விதமான உபசரிப்புகளை செய்யறார் ஹயக்ரீவருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமஸ்காரம், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். வேதங்களால் அவரை பூஜை செய்தார் அகஸ்தியர். ஹயக்ரீவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து அகஸ்தியரை பார்த்து, உன்னுடைய தவத்திற்கு நான் மெச்சினேன், உனக்கு நல்லதே உண்டாகட்டும், வரம் ஏதாவது வேணும்னா நீ கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஹயக்ரீவர். அதுதான் அடுத்த ஸ்லோகம். சரோஜா மாமி சொல்லவங்கோ. எட்டிரண்டு உபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து. எட்டிரண்டு உபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து. எட்டிரண்டு உபசார பூஜைகள் முதலாக, சரியா வரல? ஆமா கரெக்டா. எல்லாவற்றையும் உபசார பூஜைகள் முதலாக
எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து எட்டிரண்டுபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து. ஸோ நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபாஸ்டா சொல்ற இடம் எது எதுன்னு பிரிண்ட் அவுட் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த உபச்சார அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அண்டர்லைன் பண்றதெல்லாம் வந்து ஃபாஸ்டா சொல்லணும். நான் இப்ப அப்படிதான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் ஈஸியா இருக்கு. அது மாதிரி ஓகே அந்த பக்திக்கு அப்புறம் உடனே இருக்கு இல்லையா, யுடனே அத மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்ததுன்னா அந்த அண்டர்லைன் பார்ட் வந்து ஃபாஸ்டா சொல்லணும் அப்படின்னு. ஓகே ஓகே. சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த அகஸ்தியர் வேதத்தால் ஸ்துதித்து நின்றார். சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த அகஸ்தியர் வேதத்தால் சுதித்து நின்றார். இது முதல் 2 லைனோட ராகம். இப்ப திருப்பியும் 4 சொல்லலாம். எட்டிரண்டுபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த அகஸ்தியர் வேதத்தால் ஸ்துதித்து நின்றார். எட்டிரண்டுபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த அகஸ்தியர் வேதத்தால் சுதித்து நின்றார். சூப்பர். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். கும்பமுனியு தானுரைப்பார். சொல்லுங்க. குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். அப்படி பண்ணேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்துடும். பட் அப்படியும் சொல்லலாம். குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். ஹயக்ரீவர் அத ஃபாஸ்டா சொன்னேன்னா கரெக்டா ராகம்ல வரும். அந்த வருந்தான்னு சொல்லணுமா மேம்? ஹயக்ரீ வருந்தா இல்ல, ஹயக்ரீவரும் தான் உரைப்பார். ஹயக்ரீவரும் தான் உரைப்பார். ஓகே. ஹயக்ரீ இல்ல, குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானு கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். ஓகே. தானுரைப்பார்னு வச்சுக்கணும் இல்லையா அப்போ? ஆமா, குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். இன்பமாகச் செய்தாய் பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றார் சோபனம் சோபனம். இன்பமாக செய்தாய் பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றார் சோபனம் சோபனம். ஓகே, சொல்றீங்களா? சொல்லவா? இல்ல மாமி, ட்ரை சொல்றேன். சொல்லுங்க. அந்த கடைசி 4 லைன் இன்னொரு சொல்லணும். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். இன்பமாகச் செய்தாய் பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றார் சோபனம் சோபனம். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். இன்பமாக செய்தாய் பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றார் சோபனம் சோபனம். எட்டிரண்டுபசா சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எட்டிரண்டுபசார பூஜைகள் முதலாக ஃபர்ஸ்ட் லைன் தான் வர மாட்டேங்குது. எட்டிரண்டுபசார பூஜைகள் முதலாக எட்டிரண்டுபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தந்த அகஸ்தியர் வேதத்தால் சுதித்து நின்றார். கும்பமுனியுட தபசாலே மனம்
குளிர்ந்த ஹயக்ரீவரும் தான் உரைப்பார் இன்பமாக செய்தாய் பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றார் சோபனம் சோபனம். வெரி குட். ஓகேவா? தேங்க்ஸ். சோ வந்து கேக்குறார் ஹயக்ரீவர். அகஸ்தியர் வந்து எல்லா இதுவும் அவருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி அவரை பூஜை பண்ற ஹயக்ரீவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றார். அப்போ அகஸ்தியர் வந்து கேக்குறாராம், ஹயக்ரீவருடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு கேக்குறார், சுவாமி இந்த பாமர மக்கள் எப்படி முக்தர்களா ஆவார்கள்? இவாள் வந்து இப்படியே இந்த துக்கத்திலேயே இருக்காளே, அதாவது இந்த சம்சார துக்கத்திலேயே இந்த சுகபோகத்திலேயே தழைச்சுன்னு இருக்காளே, இவா எப்படி முக்தர்கள் ஆவார்கள்? இந்த கலியுகத்துல சாதாரண மக்கள் அந்த தெய்வத்தை உணரக்கூடிய ஒரு வழிமுறையை எனக்கு தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்கிறார். சாதாரண மக்கள் எப்படி அந்த ஞானத்தை பரஞானத்தை அடையறதுக்கு ஒரு உபாயம் நீங்க எனக்கு சொல்லணும் அப்படிங்கறதையே வரமா கேக்குறார். அதுதான் அடுத்த ஸ்லோகம். ரூபவரையா? துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர். துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர். ஆமாமா, அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வசனம் கேட்டுக்கு வாட் இஸ் வசனம்? யாரு? ஹயக்ரீவர் தான். அமிர்தக்கு அப்புறமா இருக்கே, அமிர்த வசனம் கேட்டு. வசனம் கேட்டு, யா. துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர். அபய வரதகர அருமையாய் நான் கேட்கும் வரம் தர வேணும் தயவு செய்து. அபய வரதகர அருமையாய் நான் கேட்கும் வரம் தர வேணும் தயவு செய்து. துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர். அபய வரதகர அருமையாய் நான் கேட்கும் வரம் தர வேணும் தயவு செய்து. துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர். அபய வரதகர அருமையாய் நான் கேட்கும் வரம் தர வேணும் தயவு செய்து. வெரி குட். கலியுகம் தனில் இந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? கலியுக கந்தாலிரி, ஆமாமா ஃபர்ஸ்ட் இல்ல, கலியுக தனில் இந்த, இல்ல கலியுக இந்த, கலியுகந்தனில் இந்த, சோ கலியுகந்தனில் இந்த. ஓகே ஓகே பாத்துட்டேன். கலியுக தனில் இந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? அந்த எப்படிய வந்து எப்படிய எப்படி உண்டாகும்? ஞானம் எப்படி உண்டாகும்? ஓகே, கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? அதேதான். எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இறந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இறந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று ஓகே, சொல்லும் என்று இறந்து கேட்கலு, இது சொல்லுங்க, கேட்கலுற்றாரா? என்ன வார்த்தை? இறந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். ஓகே, எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இறந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். கரெக்டாமா? கலியுகந்தனில் இந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் உண்டாகும். எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இறந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். கலியுக கந்தலின் கலியுகந்தல், ஓகே ஓகே, தனில் இந்த அந்த சைடு ஓகே ஓகே, கலியுகந்தலின் இந்த பாமர தனில் இந்த
தனிலிந்த. ஓகே. கலியுகன். ஓகே. கலியுகன் தனிலிந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இறந்து கேட்கருற்றார் சோபனம் சோபனம். கரெக்டாமா? எஸ் ஃபுல்லா சொல்றியா? ஃபுல்லா சொல்லவா? துரகவதனருட. ஓகே ஓகே. துரகவதனருட. துரகவதனருட. ஓகே. துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர் அபய வரதகர அருமையாய் நான் கேட்கும் வரந்தர வேணும் தெய்வ செய்து கலியுகந்தலிருந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இறந்து கேட்கருற்றார் சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ அம்மா. ஓகே. சோ இந்த கலியுகத்துல சாதாரண மக்கள் எப்படி அந்த ஞானத்தை பெற முடியும், அதற்கான ஒரு வழியை நீங்கள் எனக்கு கூறவும் அப்படின்னு கேக்குறாரு. ஹயக்ரீவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்த கேள்விதான் ஒரு காலத்துல நான் பரமேஸ்வரனிடம் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பிரம்மதேவரும் இதே என்கிட்ட கேட்டார். அதே மாதிரி துர்வாச முனிவரும் என்னிடம் கேட்டார். இப்பொழுது நீங்கள் இப்போ கேட்கிறேன். அகஸ்திய முனிகிட்ட சொல்றார், நீங்கள் இப்போ கேட்கிறேன். இந்த கேள்விக்கு என்னால் வழங்கப்படும் அந்த பதில் உலகங்களுக்கு எல்லாம் நன்மையை அளிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். இது நிறைய பேர், நானே பரமேஸ்வரன்ட்ட கேட்டிருக்கேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இந்த முனி இந்த பிரம்மா எல்லாருமே என்கிட்ட இதே கேள்வி கேட்டிருக்கா. நான் இப்போ அதை சந்தோஷமா சொல்றேன். இதனால் உலக மக்கள் எல்லாரும் நன்மை அடையட்டும் அப்படின்னு சொல்றேன். ரத்னமாமி சொல்ல வரையில ஆதரவுடன் இல்ல ஆதரவுடன் ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் இல்லையே. ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரம். இரு எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். இருக்கும் ஜனங்களுக்கு உபகாரமாய் உபகாரமாய் அப்படி சொல்லிடலாம். ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஜனங்களுக்கும் ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் உபகாரமாயோட முடிஞ்சிடும். ஆதரவுடன் உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சிவனர்க்கு என்னாலே முன்னன் சொல்லப்பட்டது. ஏகஸ்தியரே இந்த ஏது அகஸ்தியரே. சோ ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சிவனருக்கு சொல்லாலே முன்னம் சொல்லப்பட்டது. கொஞ்சம் இடியாப்பம் மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் செட் ஆகலையே. ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சிவனருக்கு என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சிவனருக்கு என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. சரியா வரல அந்த இடம்? ஏதகஸ்தியரே இந்த ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சிவனருக்கு என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது.
ஓகேவா? ஓகே, இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ம். ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னம் சிவனர்க்கு என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ, அன்புடன் கேளும் ஏகமனதாய். ஆனாலும் நீ கேட்டது சொல்லுவோம் இப்போ, அன்புடன் கேளும் ஏகமனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லாரும் கேட்கட்டும் சோபனம் சோபனம். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும் சோபனம் சோபனம். ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியர் இந்த பிரஷ்னம் சிவனர்க்கு என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்ட சொல்லுவோம் இப்போ, அன்புடன் கேளும் ஏகமனதாய். இன்று முதல் உமக்காக உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும் சோபனம் சோபனம். அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன். ஆமா, எழுத்து அங்க வரமாட்டேன்றது. மாமி ஒரே ஒரு டவுட். Yes. அந்த ஏகதசியர் இந்த பிரச்சனை வந்து சியவனருக்குன்னு போட்டிருக்கு, அது மாத்திக்க சிவனருக்குன்னு மாத்திக்கணும். இல்ல சிவன் தான் அது, சிவன்னு இருக்கும் அதுல. நம்ம இப்ப மாத்திக்கணுமா இப்படி இல்ல, இல்ல, சிவனருக்குன்னு? மாத்த வேண்டாம். யாராவது சொல்றீங்களா இது? உமக்காக அம்மா நான் ட்ரை பண்ணவா? ஜெமினாட்சி மாமி வாங்க சொல்லுங்க இத. அம்மா அந்த ஜனங்களுக்குன்றத வந்து ஜனங்கட்குன்னு வச்சுனோம்னா இன்னும் கரெக்டா வருமா? ஆதரவுடன் ஜனங்கட்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரச்சனம் தான் சிவனர். என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ, அன்புடன் கேளும் ஏகமனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும் சோபனம் சோபனம். சரியா இருந்ததாம்மா? ஓகேம்மா. நம்மளா இது பண்ணிக்கிறது தான். பட் அதான் அந்த ராகத்துல உட்கார்ற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இட்டு போட்டோம்னா ஜனங்கட்குன்னா கரெக்டா வர மாதிரி இருக்கு. தெரியலம்மா, பாத்து. உங்களுக்கு உபகாரம். ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சிவனர்க்கு என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ, அன்புடன் கேளும் ஏகமனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும் சோபனம் சோபனம். ஓகேவா? சோ அவர் வந்து சொல்றார் இந்த மாதிரி, ஹயக்ரீவர் சொல்றார், நீயும் அதே கேள்வியை கேட்டிருக்க, இந்த இத வந்து நான் விளக்கத்தை கூறுறேன், எல்லாரும் இதனால் நன்மை அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதாவது யோகிகள், அதாவது முற்றிலும் துறந்த யோகிகளும் இருக்கட்டும், நம்மள மாதிரி பாவிகளான மனிதர்களும் இருக்கட்டும், அந்த ஆதி பராசக்தி உருவத்தை நினைத்த மாத்திரத்தில் எல்லா பாவங்களும் நம்மளுக்கு அழிஞ்சு போகும். அந்த அம்பாளோட பூஜை தான் எல்லா உலகங்களுக்கும் நன்மையை தரும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் ஹயக்ரீவர். அதை கேட்ட உடனே அகஸ்தியர் என்ன சொல்றார், ஹயக்ரீவர் மகவான, அப்படியா, அந்த உருவம் எப்படிப்பட்டது, அதனுடைய பிரபாவம் என்ன அப்படின்னு, அந்த அம்பாளுடைய உருவம் எப்படிப்பட்ட உருவம், அதனுடைய பிரபாவம் என்ன, அதையும் நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிற. இத வந்து உங்களுக்கு ஹயக்ரீவ முனிவர் கூறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணுவுடைய அவதாரமான ஹயக்ரீவர் மறைஞ்சு போயிடுறார். ஓகேவா? இதுதான் அடுத்தது சொல்றார். சோ அந்த அம்பாள் தான் வந்து அந்த அம்பாளை நம்ம துதித்தால் எல்லா நன்மைகளும்
நடக்கும் பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளுடைய உருவமும் பிரபாவம் பத்தி கேட்ட உடனே நீ இத ஹயக்ரீவ முனிவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஹயக்ரீவர் மறைஞ்சு போயிடுறார். அதுதான் அடுத்தது. யாராவது சொல்றேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லட்டுமா மேம்? சசி ரவி மாமி வாங்க. ஆதிபராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. ஆதிபராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர் மாய்கை இல்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை. மாதவர் மாய்கை இல்லாத விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை. ஆதிபராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர் மாய்கை இல்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை. ஆதிபராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர் மாய்கை இல்லாத நிட்டால் இந்த மாய்கை கிட்ட பாஸ் போடக்கூடாது. மாதவர் மாய்கை இல்லாதே விட்டால் இந்த மாதவர் மாய்கை இல்லாத நிட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை. ஹயக்ரீவர் சொல் கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதி பராசக்தி ரூபங்களை. ஹயக்ரீவர் சொற்கேட்டு அகஸ்தியர் பெண்ணும் ஆதி பராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தண்டனிட்டு கேட்டார் சோபனம். தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தன்னிடனிட்டு கேட்டார் சோபனம். தண்டனிட்டு கேட்டார் சோபனம். ஆதி பராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர் மாய்கை இல்லாத நிட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை. ஹயக்ரீவ சொற்கேட்டு அகஸ்தியர் பெண்ணும் ஆதி பராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தண்டனிட்டு கேட்டார் சோபனம். ஓகேவா? சோ அகஸ்தியர் கேக்குற புல் பிரபாவமும் அம்பிகையின் பிரபாவத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோன்னா ஹயக்ரீவ முனிவர்கிட்ட நீ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அடுத்தது அந்த கரெக்டா வந்துதான் மேம் ராகம். இவர் உடனே அகஸ்திய முனிவர் அந்த ஹயக்ரீவ முனிவர் கிட்ட போய் கேட்கிறார். அந்த ஹயக்ரீவ முனிவரும் அந்த ஆதி பராசக்திய மனசுல வணங்கி அந்த பார்வதி தேவியுடைய திருவடிகளை வணங்கி அந்த அகஸ்திய முனிவர் கேட்டதை எல்லாம் சொல்ல ஒப்புக்கொண்டார். அதுக்கப்புறம் அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போய் அந்த அகஸ்தியரும் அவருக்கு வேண்டிய அந்த உபச்சாரம் எல்லாம், ஏன்னா அவர்கிட்டேந்து நம்ம ஒரு ஞானம், ஒரு குருவா அவர் போதனை பண்ண போறார், நம்ம கேட்டுக்க போறோம் இல்லையா? சோ அவரை பொருத்தமான ஆசனத்துல அமர செய்து பணிவோட அங்க நின்று இருந்தார். என்ன சொல்ல போறார்னு கேட்கறதுக்கு. அதுதான் அடுத்த ஸ்லோகம். சந்திரமாமி வாங்கோ. அந்த ஹயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து. அந்த ஹயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து. அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார் அஸ்வமுகர். அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார் அஸ்வமுகர். அந்த ஹயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து. அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார் அஸ்வமுகர்.
அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து அகஸ்தியரும் அந்த அயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனம் தன்னில் வைத்து பின் பணிந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். பகவானை ஆசனம் தன்னில் வைத்து பின் பணிந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். அந்த அயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார் அஸ்வமுகர். அகஸ்தியரும் அந்த அயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனம் தன்னில் வைத்து பின் பணிந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். So, பவ்யமா வந்து அவருக்கு வேண்டிய உபச்சாரம் எல்லாம் செஞ்சு அவருக்கு ஒரு ஆசனத்தையும் கொடுத்து அவர் அமரை செய்து விட்டு பணிவோடு அங்க நின்று இருந்தார் அகஸ்தியர். அப்போ அடுத்தது அந்த தேவியினுடைய அவதாரங்களை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஹயக்ரீவர். அதுதான் அடுத்த ஸ்லோகம். ஆனந்தி வங்கோ. சொல்லுங்க. பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்தில் இருந்து. பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்திலிருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்தில் இருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். சோ அந்த விஸ்தரித்துங்கிறத வேகமா சொன்னா கரெக்டா உட்காரும். விஸ்தரித்து அப்படின்னோம்னா போச்சு. விஸ்தரித்து அப்படின்னு சேர்த்து சொல்லணும். ஓகே. பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்திலிருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ சோபனம் சோபனம். அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ சோபனம் சோபனம். சொல்லட்டும். பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்திலிருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ சோபனம் சோபனம். சோ அந்த ஹயக்ரீவர் அகஸ்திய மகரிஷிக்கு தேவியினுடைய மகாத்மியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து. சோ முதல் 8 ஸ்லோகம் வரைக்கும் வரும் அந்த பூர்வ பீடிகை மாதிரி. சோ இங்கேருந்துதான் அம்பாள் எப்படிப்பட்டவள் அவளுடைய பிரபாவம் பத்தி சொல்றார். அதாவது எப்போ தோன்றினாள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட பழமையான பராசக்தியே இந்த ஜகத்துக்கு எல்லாம் ஆதாரமாக திகழ்கிறாள். அதாவது அவளுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவளே இந்த ஜகத்துக்கு ஆதாரமானவள். நாம் எல்லாருமே அவளுடைய கர்ப்பத்தில் இருக்கும் சிசுக்களே அப்படின்னு சொல்றா. அவளுடைய ரூபங்களையும் அவள் எடுத்திருக்கும் வடிவங்களையும் அவதாரங்களையும்
நம்மால எடுத்து சொல்ல முடியாது. சாமானிய மானுடர்களான நம்மால் எடுத்து அத சொல்ல முடியாது. அவ மகாமாயை. அவதான் இந்த பிரபஞ்சத்தின் இருப்பிற்கு காரணமாக இருக்கிறாள். அவளே ஸ்ரீவித்யா, அவளே முக்திக்கு வித்தாவாள் அப்படின்னு சொல்றார் ஹயக்ரீவர் அவளை பத்தி. அவளே ஈஸ்வரிகளுக்கு எல்லாம் ஈஸ்வரியாக திகழ்கிறாள். உலகே அவள் உருவான புவனேஸ்வரியும் அவளே அப்படின்னு எனக்கு தெரிந்தவரை அவளுடைய வடிவங்களை பத்தி எல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிற. முதல்ல அம்பாளுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். அவதான் ஆதி அந்தம் இல்லா ஆதி பராசக்தியா இருக்கா. அவளே இந்த ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கா. அவளே மகாமாயா ரூபிணியாகவும் இருக்கா. அவளே ஸ்ரீவித்யை ரூபமாகவும் இருக்கா. அவளே முக்திக்கு வித்தாகவும் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு, முதலில் பிரம்மதேவரின் ஞானத்தால் பிரகிருதி என்ற பெயரால் தேவர்களுக்கு இஷ்டத்தை அளிப்பவளாக தோன்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அவ அந்த மகாமாயாவா தோன்றின அந்த இத சொல்ற. சோ இதுதான் அடுத்த ஸ்லோகம். சௌமியா வி வாங்கோ. ஆதி அந்தம் பராசக்திக்கு இல்லை ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஆதி அந்தம் பராசக்திக்கில்லை ஆதாரமும் ஜகத்துக்கு ஜகத்துக்கு இவள்தான். ஃபாஸ்டாவே சொல்லுங்க. ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஜோதி ரூபி உடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே. ஜோதி ரூபியுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே. சோ அந்த ஜோதி ரூபி உடையங்கிறத ஃபாஸ்டா சொல்லணும். அங்க ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேம். ஆதி அந்தம் பராசக்திக்கு இல்லை ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஜோதி ரூபி உடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே. ஆதி அந்தம் பராசக்திக்கில்லை ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஜோதி ரூபியுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே. ஆனாலும் தெரிந்த மட்டுக்கு மிப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்லுவோம். ஆனாலும் தெரிந்த மட்டுக்கும் இப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம் சோபனம் சோபனம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம் சோபனம் சோபனம். சொல்லமா. ஆதி அந்தம் பராசக்திக்கில்லை ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஜோதி ரூபியுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே. ஆனாலும் தெரிந்த மட்டுக்கும் இப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தால் ஒரு ரூபம் சோபனம் சோபனம். கரெக்டா இருக்கா மேம்? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சோ இத சொல்லிட்டு அவர் அந்த முதல் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன கதை அப்படின்னா, டைம் இருக்கா? டைம் ஆயிடுத்தே. இன்னைக்கு இதோடய நிறுத்திக்கலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த கதை. நான் இன்னைக்கு 20 ஸ்லோகம் முடிக்கணும்னு நினைச்சேன். இது அழகா மெதுவா தான் போறேங்கிறது. அதுதான் அம்பாளுடைய விருப்பம். ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லலாமா நம்ம? எஸ் மாமி. சொல்லிட்டு வாங்கோ. மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களம் உண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே.
முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும் 40 நாயகியாளம் மன்னாத காமேஸ்வரும் காப்பாமே. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தேகய கிரீவர் மகாவிஷ்ணுவாய் தங்கவர்ணி லோபா முத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். 8 உபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தி உடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த அகஸ்திய வேதத்தால் துதித்து நின்றார். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். இன்பமாகச் செய்தாய் பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றார். சோபனம் சோபனம். துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர். அபய வரத கரு அருமையாய் நான் கேட்கும் வரம் தர வேணும் தயவு செய்து. கலியுகம் தனிலிந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லுமென்று இறந்து கேட்கலுற்றார். சோபனம் சோபனம். ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சியவனர்க்கு என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ அன்புடன் கேளும் ஏக மனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும். சோபனம் சோபனம். ஆதி பராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு மாதவர் மாய்கை இல்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை. ஹயக்ரீவர் சொல் கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதி பராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தண்டனிட்டு கேட்டார். சோபனம் சோபனம். அந்த ஹயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார். அஸ்வமுகர் அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனம் தன்னில் வைத்து பின் பணிந்து கேட்கலுற்றார். சோபனம் சோபனம். பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்தில் இருந்து. மகாதேவி உடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தாரப்போ. சோபனம் சோபனம். ஆதி அந்தம் பராசக்திக்கு இல்லை ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஜோதி ரூபி உடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே. ஆனாலும் தெரிந்த மட்டுக்கும் இப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம். சோபனம் சோபனம். ஓகேவா? இது வரைக்கும் இருக்கட்டும். இனிமேதான் நம்மளுக்கு கதை ஆரம்பிக்க போறது. முதல் கதை, அதாவது இந்திரனுடைய கர்வத்தை
துர்வாச முனிவர் பார்த்துட்டு அவன் பண்ண ஒரு செயலால் அவனுக்கு சாபம் வந்தது. இந்திரன் வந்து ப்ரஹஸ்பதிட்ட போய் கேட்கிறார். அப்போ ப்ரஹஸ்பதி அம்பாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ற மாதிரி வரும். பிரமாதமா போகும் கதை. இன்னும் நம்மளுக்கு பண்டாசுரன், அதுக்கப்புறம் தான் லலிதாம்பிகை, லலிதாம்பாள் சோபனம்னு இது பேர் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய கதை வரும். அதுக்கப்புறம் தான் மெயின் கேரக்டர் லலிதாம்பாளுடைய இது. பண்டாசுரன் எப்படி உருவானான், அதுக்கப்புறம் வந்து தேவர்கள்லாம் அந்த அசுரனால, பண்டாசுரனால என்ன பாடுபட்டா, அப்புறம் அவ யாகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அம்பாள் பிறப்பா. சோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னும் நிறைய உபகதைகள் இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து அம்பாளுடைய பெருமைகளை சொல்றேன். சோ இங்க நிறைய நம்மளுக்கு பார்த்தோம்னா விஷ்ணுவுடைய அந்த அவதாரம் பத்தி எல்லாம் சொல்லுவார். அதாவது விஷ்ணுவும் அந்த தேவியிடமிருந்து தோன்றினவர் தான் விஷ்ணு அப்படின்னு அந்த சாக்தம் இதுல வந்து ஒரு இது இருக்கு புராணத்துல, சாக்த புராணத்துல அந்த மாதிரி வரும். அதனால அந்த விஷ்ணுவுடைய அந்த மோகினி அவதாரம் எல்லாமே அம்பாளுடைய அந்த இது மாதிரி, அந்த மாதிரி பார்க்கடல் கடையறது, அப்புறமா வந்து அந்த அமிர்தம் சொட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஐயப்பன் பிறக்கிறது, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இதுல வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லலிதாம்பிகை அவதாரம் எல்லாம் வரும். ரொம்ப பிரமாதமா போகும் இந்த ஸ்லோகம். நல்லா என்ஜாய் பண்ணி அது அப்படியே அதுக்குள்ள நம்ம உள்வாங்கி படிப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்படியே அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் யதக்ஷரபத பிரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவி நாராயணி நமோஸ்துதே. விசர்க பிந்து மாத்ராணி பத பாதாக்ஷராணி ச ன்யூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ பரமேஸ்வரி. அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜெகதீஸ்வரி. சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத். Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am.